சன் நெட்வொர்க் நிறுவனத்தின் பங்குகளை மோசடியாக தனது பெயருக்கு கலாநிதி மாறன் மாற்றிக்கொண்டதாக குற்றம் சாட்டி வழக்கறிஞர் மூலமாக அவரது சகோதரர் தயாநிதி மாறன் MP நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். முரசொலி மாறனின் சொத்து அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்கப்படவில்லை எனவும் நோட்டீஸில் தயாநிதி மாறன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை மற்றும் அவதூறானவை என சன் குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. சன் நெட்வொர்க் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி மாறன் அவரது மனைவி காவேரி மாறன் உட்பட 8 பேருக்கு தனது வழக்கறிஞர் மூலமாக கடந்த ஜூன் 10 அன்று தயாநிதி மாறன் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சட்டவிரோத பங்கு பரிமாற்றம் மூலம் சன் நெட்வொர்க்கின் சொத்துக்களை கலாநிதி மாறன் அபகரித்துக் கொண்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அது கடந்த 1985 டிசம்பர் 12 முதல் சுமஹாலி பப்ளிகேஷன்ஸ் என்ற நிறுவனம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவி மு.க. தயாளு மற்றும் மல்லிகா மாறனால் நடத்தப்பட்டது. இந்த இரு குடும்பங்களும் தலா 50% பங்குகளை வைத்திருந்தனர் என கூறியுள்ளார். தயாநிதி மாறனின் தந்தை S.N. மாறன் என்ற முரசொலி மாறனுக்கு 47,000 பங்குகளும் மல்லிகா மாறனுக்கு 9,000 பங்குகளும் ஒதுக்கப்பட்டன. ஏற்கனவே மல்லிகா மாறனிடம் 1000 பங்குகள் இருந்ததால் இதனுடன் சேர்த்து 10,000 பங்குகளாக இருந்தன என கூறியுள்ளார் தயாநிதி மாறன். இந்த சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பின்னர் சன் டிவி லிமிடெடாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடந்த 2002 பங்குதாரர்களுக்கும் முரசொலி மாறன் மற்றும் மல்லிகா மாறனுக்கும் போனஸ் பங்குகள் வழங்கப்பட்டன. அதன்படி முரசொலி மாறனின் கணக்கில் 95,000 பங்குகளும் மல்லிகா மாறனின் கணக்கில் 20,000 பங்குகளும் சேர்ந்தன எனவும் தயாநிதி மாறன் கூறியுள்ளார். தொடக்கத்திலிருந்து 2003 செப்டம்பர் 15 வரை சன் நெட்வொர்க் நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஊழியர்களாக கலாநிதி மாறன் இருந்ததாக கூறியுள்ள தயாநிதி மாறன் இந்த நிறுவனங்களில் எந்தவித பங்கும் அவருக்கு இல்லை. ஆரோக்கியத்துடன் முரசொலி மாறன் இருந்தபோது கலாநிதிக்கு எந்த பங்குகளையும் அவர் அளிக்கவில்லை என்கிறார். கடந்த 2002 முரசொலி மாறனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் கோமா நிலைக்கு சென்றதாக கூறியுள்ள தயாநிதி மாறன் 2002 நவம்பர் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சைகள் பலன் அளிக்கவில்லை என கூறியுள்ளார். இதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட முரசொலி மாறன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். தந்தையின் உடல்நிலை மோசமாக நேரத்தில் குடும்பமே அது குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த போது தனிப்பட்ட நலனுக்காக முழு சொத்துக்களையும் அபகரிக்கும் நோக்கில் தனது சதி திட்டத்தை கலாநிதி மாறன் செயல்படுத்தினார் என தயாநிதி மாறன் நோட்டீஸில் விமர்சித்துள்ளார். தயாநிதி மாறன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? சன் நெட்வொர்க் குழுமத்தின் 12 லட்சம் பங்குகளை கருணாநிதி குடும்பம் உட்பட பங்குதாரர்களின் ஒப்புதலை பெறாமல் தனது பெயருக்கு கலாநிதி மாறன் மாற்றிக்கொண்டார். கடந்த 2003 சன் நெட்வொர்க்கின் பங்கு மதிப்பு தோராயமாக 2,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாயாக இருந்தது. அப்படி இருக்கும்போது 10 ரூபாய் மதிப்பில் பங்குகளை மாற்றியுள்ளார். கடந்த 2003 மார்ச் 31 நிறுவனத்தின் இருப்பு மற்றும் உபரி தொகையாக 753 கோடியே 53,71,000 ரூபாய் இருந்தது. 15/9/2003 வரை நிறுவனத்தின் ஒரு பங்கு கூட கலாநிதி மாறனிடம் இல்லை. ஆனால் ஒரே நேரத்தில் பெரும்பான்மையான பங்குதாரராக மாறினார். முரசொலி மாறன் 2003 நவம்பர் 23 அன்று உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்கு தெரிவிக்கப்பட்டு நவம்பர் 28 அன்று அவரது இறப்பு பதிவு செய்யப்பட்டது. அவர் உயில் எதுவும் எழுதி வைக்கவில்லை. பல்வேறு நிறுவனங்களில் அவரது பங்குகளை உள்ளடக்கிய சொத்து இந்து வாரிசுரிமை சட்டத்தின் 8வது பிரிவின்படி தாய் சண்முக சுந்தரம், மல்லிகா மாறன், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், மகள் அன்புக்கரசி ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படவில்லை. கருணாநிதி கேட்ட கேள்வி: முரசொலி மாறனின் இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு சொத்து மற்றும் தொழில்களை பிரிப்பது தொடர்பாக ஏதேனும் முடிவு எடுக்கப்பட்டதா என தன்னிடம் கருணாநிதி கேட்டதாக தயாநிதி மாறன் நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தந்தையை போலவே குடும்பத்திற்கு நன்மை தரக்கூடிய செயல்களை கலாநிதி மாறன் செய்வார் என தான் கருணாநிதியிடம் கூறியதாக தெரிவித்துள்ளதோடு, ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தனது திட்டத்தை அவர் செயல்படுத்தினார் எனவும் கூறியுள்ளார். நம்பிக்கையை மீறுவது, ஏமாற்றுதல், மோசடி செய்தல், குற்றவியல் சதி ஆகியவற்றை இது தெளிவாக உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார் தயாநிதி மாறன். இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 406, 409, 463, 465, 467, 468, 471 மற்றும் 120p ஆகிய பிரிவுகளின் கீழ் தண்டனை கூறியது என்று தனது நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். சன் குழுமம் மற்றும் அதனுடன் தொடர்புள்ள நிறுவனங்களை 15/9/2003 அன்று இருந்த நிலைக்கு மீட்கெடுக்க வேண்டும் என்றும் பங்குகளை உரிமையாளர்களுக்கான மு.க. தயாளு மற்றும் முரசொலி மாறனின் சட்டப்பூர்வமாக வாரிசுகளுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சன் குழுமம் முழுமையாக மறுத்துள்ளது. பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தைக்கு
நிறுவனத்தின் செயலர் ரவி ராமமூர்த்தி வெள்ளிக்கிழமை அன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சன் நெட்வொர்க் உரிமையாளருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே நடக்கும் விவகாரம் சில ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. தற்போது குற்றம் சுமத்தப்படும் விஷயங்கள் 22 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் நிறுவனம் இருந்தபோது நடந்தவை என்றும் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை, அவதூறானவை எனவும் சட்டப்படி எந்த உண்மையும் இல்லை எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் சட்டப்படியே மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ள சன் நெட்வொர்க் குழுமம் இடைத்தரகர்களால் அவை சரிபார்க்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. கட்டுரைகளில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் வணிகம் அல்லது அதன் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் உரிமையாளர்கள் குடும்ப விவகாரங்களில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எனவும் சன் குழுமம் குறிப்பிட்டுள்ளது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ள பங்குதாரர்கள் எந்தவித குழப்பத்தையும் அடையக்கூடாது என்பதற்காக சன் குழுமம் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் வழக்கறிஞர் நோட்டீஸ் தொடர்பான எந்த விவரங்களையும் கடிதத்தில் சன் குழுமம் குறிப்பிடவில்லை.